காலம் தரும் யாவும் ஒரு நாள் காலாவதியாகும் என்பது உண்மை. என்றாலும் அந்த காலம் வரை கூட யாரும் இங்கு சுமக்க தயாராக இல்லை. நான் பிறந்தது 90கள்லனாலும் முன்னொரு காலத்துலன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அப்படியாக முன்காலத்தில் வாக்மேனில் பாட்டு கேட்கறதுக்காக போராடி கெஞ்சி கூத்தாடி அப்படி வாங்கின ஒரு வாக்மேனு கொஞ்ச நாள்லேயே சார்ஜர் ஒயர் ஒரு பக்கம் நஞ்சு போயிடும். அதுக்கு டேப் ஒட்டி அதில் கடைசி கம்பியில் ஒட்டு இருக்கிற வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணோம். அப்படியே வாக்மேனுக்குள்ளே ஏதாவது கெட்டு போயிருச்சுனாலும் அதுக்கு சால்ரிங்னு பற்ற வச்சு பயன்படுத்தணும். அதுவே இப்போது சில ஆயிரங்கள் கொடுத்து வாங்குற ஒரு பொருளை பாதுகாப்பு இல்லாமன்னு சொல்லிட்டு வைக்கிறதுல உடஞ்சி போனாலோ அல்லது 2 வாரத்திலே போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வாங்கி தர சொல்கிற தலைமுறையை தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி சின்ன சின்ன விஷயத்திலேயே மாறிப்போன மனப்பான்மை ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக உறவுகளை ஏற்க துடிக்கிற மனசு ரொம்ப சீக்கிரமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனாலையும் மாற்று கருத்துனாலையும் உதறிவிட்டு போகிறதுக்கு தயாராகிடுறாங்க. ஊர் என்ன சொல்லும்னு கேட்டால் ஊருக்காக நான் வாழ முடியுமான்னு கேள்வி வேற. இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையை ஏளனம் செய்கிற அல்லது உங்கள் வாழ்க்கையை பற்றி கடுமையான விமர்சனங்கள் சொல்கிற எந்த கேள்வி பற்றியும் உங்களை கேட்கல. இதுதான் நான், இது என்னுடைய விருப்பம், இதுதான் என்னோட வாழ்க்கை, எனக்கு தேவைன்னு எடுத்துக்கிட்ட உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது பொய்யா? அதே நேரத்தில் அடுத்தடுத்து மாறுற விருப்பத்திற்கேற்ப அடுத்தடுத்த முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது உண்மையான வாழ்க்கை தானா? ஏன்னா இது வெறும் விளையாட்டு பொருளோட சமாச்சாரம் இல்லை. இதனால் பாதிக்கப்படுறது சம்மந்தப்பட்ட சில பேரோட வாழ்க்கை அப்படிங்கிற பொறுப்பும் முக்கியம். சில நேரங்களில் நானும் தப்பான முடிவு எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற புரிதல் தான் உண்மையிலே சரி எது அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கும். அது வரைக்கும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். மாற்றம் ஒன்றே மாறாதது உண்மைதான்னாலும் மாற்றம் மட்டுமே மார்க்கமாயிடாது. இப்படிக்கு நான் தனிமை அரசன்.